ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம் காய்ஸ். நீங்கள் பார்க்குறது ரெண்டட் டைம்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலோ ஃபார்மிங் இன் டவர் அப்படிங்கிற ஒரு மேன்வோட சாப்டர் 1 ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாமே. ஸோ ஸ்டோரி ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேட் ஆர்மர் போட்டு இங்கிட்டு அங்கிட்டு ரொம்ப பிஸியாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து குரல் வந்து ஹியூமன்ஸ் கொஞ்சம் திரும்புங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அட்டென்ஷனும் இந்த குரல் நோக்கி அப்படியே ஷிஃப்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு ஒண்டரிங் மேன்ஷன் கேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல யாரும் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க எல்லாருமே ஒண்டரிங் மேன்ஷன் கேட் வந்துக்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூடுறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்க ஒரு வாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னத்தை இந்த தடவை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் வந்து ஒரு சின்ன டொமேட்டோ வந்து தூக்கி காட்டும். இதை நம்ம வாரியை வாங்கி பார்த்து சரி டொமேட்டோவா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு ஏதோ பெரிய வெப்போன்னு மிஸ்டீரியஸ் போர்ஷன் வச்சுருக்கோன்னு பார்த்தா போயும் அப்படின்னு சலிச்சுக்கும் போது பார்த்தா இங்கே இருக்க இன்னொரு வாரியில் வந்து தக்காளியை திங்கிறதுக்கு நான் ஏன்டா இங்கே வரேன் இதான் எங்கள் வீட்லேயே கொட்டி கிடக்கே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் வந்து அப்படியே மூஞ்சி சினஸ்டாக வச்சுட்டு சொல்லணும், முட்டாள் ஹியூமர்களா உங்களுக்கு மூளையே இல்லை நிரூபிச்சிட்டிங்கல்ல, இது சாதாரண டொமேட்டோடா இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாரி வந்து டிஃப்ரெண்ட்டா அப்படின்னு கேட்கும்போது நம்ம கேட் வந்து சொல்லுவோம் முதலோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டஸா அப்போ இது ஒரு ஐட்டமா அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ண பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாரியை வந்து வாசிக்கிறா. இந்த டொமேட்டோ வந்து நார்மல் டொமேட்டோ இல்லை கேஸ், இது வந்து மேஜிக்கல் செரி டொமேட்டோ தான் அதோட பேர். இதை யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அவங்களுடைய மேஜிக் வந்து 0.1% வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வாசிட்டா அப்படி கேட்பா 0.1 இது ரொம்ப லோவாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு மெஜிஷியன் வந்து கத்துவோம் என்னது இதை சாப்பிட்டா 10 கிராம் கொழுப்பு குறையுமா அப்படின்னு சொல்லும்போது இருக்கு இல்லாத சாக்கு நம்ம கேட்ட அப்படியே ஆமாம் ஆமாம் நீங்கள் இனிமேல் எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணா கஷ்டப்பட்டு டெய்லி ஒன்றா வாங்கி வாயில் போடுங்க 10 கிராம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வியாபாரம் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு டவர் காயினுக்கு 2 டொமேட்டோ யாருப்பா வாங்குறீங்க அது கேட்டு வாய மூல அதுக்குள்ளே எனக்கு 200 250 இல்லை 300 கூட எனக்கு 250 கூட என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துருப்பாயே அவன்கிட்ட நீ கொடுக்காத என்கிட்ட கூட நான் டபுளாக ப்ளே பண்ணுறேன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பயங்கரமாக அவங்களே அடிச்சுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம கேரக்டர் எல்லாத்தையும் விற்று முடிச்சுட்டு போய் டயர்டாக உட்காந்துருக்கு போது அப்படின்னா இங்கேருந்து ஒரு கேரக்டர் வந்து வரும் வாரியரா மியூசிஷனா எல்லாம் கண்டே பிடிக்க முடியல நானே போட்டுக்கிறேன் நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோலாம் உனக்கு எங்கே தான் கிடச்சி யாரா அதெல்லாம் கல்டிவேட் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நம்ம கேட் வந்து அப்படி சிரிச்சுட்டு அதெல்லாம் தொழில் ரகசியம் சொல்கிறதுக்கு இல்லை பஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீன் அப்படியே கட் ஆகிட்டு ஒரு குகைக்குள்ளே வந்து போடுது. இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் கேவ் மேலே ஒரு ஹோல் வழியாக வந்துட்டுனா சன்லைட் வந்து கீழே வந்து விழுக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து பயங்கரமாக ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க அந்த டொமேட்டோ வந்து பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க். ஸோ ஃபுல் நேம் கதையோட போகும்போது வரும். ஸோ இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ அப்படியே பிடின்னு பக்கத்துக்கு ஒரு ட்ரெயில வந்து வைக்கிறான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிட் தான் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நம்மளால அந்த முயலை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டொமேட்டோ வந்து இன்னைக்கு வந்து போதும் மிச்சது நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிட்டு இருக்க 2 முயல்களை பார்த்து கை காட்டுறான். காய்ஸ் எல்லாரும் வாங்க இது ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் எடுத்து அதில் வந்து பறிச்ச டொமேட்டோவில் வந்து ஒன்று வந்து ஜூஸ் போடுறான். போட்டுட்டு பக்கத்தில் ஒரு தேனியை பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹனி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் ஒன்று கொஞ்சம் அதை நிறுத்திட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஹனியை கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கப்பை க்ளோஸ் பண்ணி வந்து அப்படியே ஒரு ஷேக் மாதிரி வந்து ஒரு ஜூஸை வந்து கிரியேட் பண்ணுறான். அப்படியே இந்த ஜூஸை இவன் மட்டும் இல்லை இருக்க மொத்த முயல் கூட்டத்தையும் வந்து கொடுத்து வந்து குடிக்க சொல்கிறான். அப்படியே எல்லாம் பயங்கரமாக ஒரு கல்ப் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜூஸோட ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது இந்த ஜூஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிலிட்டி ட்ரிங்க். இதை வந்து ஹனியையும் செரி டொமேட்டோயும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக்கலான எனர்ஜி ட்ரிங்க்னு வச்சுக்கலாம். இதை குடிச்சாங்க அப்படின்னா வேலை செஞ்ச எல்லா கிளைப்பும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மொத்த முயலும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உடைய ஸ்டேட்டஸ் விண்டோவில் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து வருது. உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெட்டிலிட்டி ட்ரிங்கை வந்து நீங்கள் டவர் மாஸ்டருக்கு வந்து கொடுக்குறீங்க. இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா டவர் மாஸ்டர் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வந்து ஓப்பன் ஆக நம்மளால் என்னப்பா அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு மறுபடியும் ஓப்பன் ஆகி டிசப்பாயின்மெண்ட் டவர் மாஸ்டர் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவாங்க இமீடியட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது வேணா மால் வந்து ஓகே 2 நிமிஷம் வெயிட் பண்ண உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கிற வந்து மாஸ்டர் ஷின்ஜோ அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்மால் யாரா அது அப்படின்னு சொல்லி வந்து தலைக்கு மேலே ஹோட்டலில் திரும்பி பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேட்சன் கேண்ட் வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் மேலே குதிக்க நம்ம ஆள் அப்படியே கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான் அதுக்குள்ளே வந்துட்டு நீ செமையான வேலைக்காரன் தான் போ அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட் வந்து எல்லாமே வித்துருச்சு பாஸ் நான் மொத்தத்தையும் வித்துட்டேன் பார்த்தீங்களா எவ்வளோ டவர் காயின் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்து சொல்லுவான் நீ வேலைக்காரன் எனக்கு தெரியும்ப்பா கவலையப்படாது இன்னைக்கு 1 மணி நேரம் நீ சிஇஓ வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறான் அப்படின்னு சிரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் எப்படி பார்த்தாலும் சரி இந்த டொமேட்டோ எல்லார்ட்டும் ஃபேமஸ் ஆகிடும் என் பேர் பட்டி தட்டி முழுக்க பறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கேட்டுக்கு வந்து சாக்காது. ஏன்னா
இதான் பேரையே சொல்லி சீக்கிரட்டில் சொல்லி வச்சிருக்கு, எப்படியா இந்த இடத்துல வந்து எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓவராக பேசாதீங்க, இந்த வெட்டி பேச்சுலாம் நேரம் இல்லை, நான் உடனே சாப்பிட்டு மறுபடியும் வந்து வியாபாரத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆள் வந்து சொல்லுவான், அதுக்குள்ளே எங்கப்பா போகிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம மேட்சரிங்க கண்டுக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ரேபிட் மறுபடியும் சப்ளை ஃபில் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சின்ன ஊத்துல மீனெல்லாம் அடிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்ளை வந்து ஃபில் பண்ணும்போது நம்ம ஆள் வந்து சொல்லுவான், நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி, என்ன பணம் சம்பாதிப்பவை தான் கொஞ்சம் அடிமையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்குன்னு ஒன்று ஐயோ இதை போய் மறந்துடமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கல்லை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவத்தில் வந்து நோட் பண்ணுறான். அப்படி என்னடா நோட் பண்ணுறான் பார்த்தா அப்படியே சுற்றி ஒரே நம்பராக போட்டு வச்சிருக்கான். என்னடா அப்படின்னு முழிக்கிற சமயத்தில் அந்த ஆள் வந்து சொல்லுவான், இதோட 150 நாள் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேம் தான் ஃபாக்ஸ்டான், என்னுடைய கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவர் ஃபார்மன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க பிளாக் ரேபிட் வந்து இவனுடைய ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகுது. நம்மால் பார்த்துட்டு என்ன அதுக்குள்ளே வெட்டி முடிச்சிங்களா அவனுக்கு வேலையெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய அடுத்த ஷோல்டரில் ஜம்ப் ஆகிட்டு வந்து என்ன வேலை பாஸ் பண்ண போகிறீங்க, என்ன ஹெல்ப்புக்கு வச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் அப்படியே இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்குறான், இதோட 150 நாள் ஆயிடுச்சு இந்த டவருக்குள்ளே நான் காலடி எடுத்து வச்சு தொலைஞ்சு போய் இங்கே நான் சிக்கிக்கிட்டு இன்னும் வெளியவே என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஷார்ட் வந்து காட்டுறாங்க. ஒரு பெரிய கேவுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பெரிய ஒரு ஃபீல்டே வச்சிருக்கான் கல்டிவேட் பண்ணுறதுக்கு, டொமேட்டோலேருந்து எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்த்து வச்சிருக்கான். நம்ம ஆள் அப்படியே தோல்படையில் சின்ன ஒரு டேகரை வந்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ வேலையை ஆரம்பிக்கலாம் பசங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஆளோட வாய்ஸ் ஓவர் பின்னாடி வந்து ரன் ஆகுது. இந்த கதை வந்து இந்த டவரில் வந்து எப்படி சிக்கினேன் எப்படி சர்வே ஆனுங்கிறதான் பற்றி அப்படின்னு நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது இந்த சிறு இங்கேயே கட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மூவ் ஆகுது சோயல் சிட்டிக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான டேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 ஃப்ளோர் கொண்டு ஒரு பிளாக் டவர் வந்து திடீர்னு நட்டனோட குவான்மாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பேர் ஆகுது. இது யாருக்குமே என்னன்னு சொல்லி புரியலை. அது மட்டும் இல்லாமல் இது குவான்மாவில் மட்டும் கிடையாது, டோட்டலாக 100 டவர் வந்து உலகத்தோட பல்வேறு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அப்பேர் ஆகுது. யாருக்குமே ஃபஸ்ட்டு வந்து என்னன்னே வந்து புரியலை. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியை சேர்ந்த ஒருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டை சேர்ந்த பயங்கரமான சயின்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ண ட்ரை பண்ணிட்டாங்க. பட் இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது 2 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று இருக்க எல்லா டவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 990 அடி வந்து கரெக்டாக இருக்க ஸ்கேலில் வச்சு அளந்த மாதிரி, அதே மாதிரி இந்த கிரியேட் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா நியூக்ளியர் வெப்பன்ஸால் கூட ஒரு சின்ன கீரலை கூட இதில் வந்து போட முடியாது. இதை சுற்றி ஒரு டோரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது என்னென்ன யாருக்கு புரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் அந்த டவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆன ஹியூமன்ஸ் எல்லாருமே அந்த ஏரியா சுற்றி இருக்க மிஸ் ஆன பர்சன்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே அந்த டவருக்குள்ளே வந்து அப்பேர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா டவருக்குள்ளே இங்கே வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா பெஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸும் அவங்க மைக்கை வாய்க்குள்ள விட்டு எப்படிங்க டவருக்குள்ளே போனீங்க சொல்லுங்கள் என்ன சீக்கிரட்டு அப்படின்னு கேட்கும்போது அங்கே இன்னும் ஆள் வந்து சொல்லுவான், சீக்கிரட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், அப்போ திடீர்னு பேக்கில் ஒரு ரூபாய் என்னை உள்ளுக்குள்ளே இழுத்துக்குச்சு, நான் அப்புறமா மயங்கிட்டேன், அப்புறமா கண்ணை திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டவரோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து கண்ணை முடிச்சு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சோசியல் மீடியா நியூஸ் சேனல்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் இந்த நியூஸ் தீயா பரவுது. மிஸ் ஆன பசங்களுக்குலாம் டவருக்குள்ளே தான் வந்து சக் பண்ணப்பட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் அவைக்கன் மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மீடியான விஷயம் தீயா பரவ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வெளியே வந்து எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கூப்பிட்டு என்னென்னு விசாரிச்சு அதே மாதிரி சுற்றி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒன்றா கோர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா 100 டவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டவரோட தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பிளாக் ஹோலுக்குள்ளே எந்த கண்ட்ரிலேருந்து போனாலுமே சரி நீங்கள் ஒரே ஒரு இடத்துக்குள்ள தான் வந்து போவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வேக் ஆவீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிளாக் ஹோல் சக்கார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு முடிச்சு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து அந்த மாதிரி உள்ள போனாலும் கொடுக்கப்படும். நீங்கள் எது மெஜிஷியன் ஆகலாம் இல்லை வந்து வாரியர் ஆகலாம். நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய கிளாஸ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து மூவ் ஆவீங்க. இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஒரு ஃப்ளோரை நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ரொம்ப அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, டிக்கெட்டா அது என்ன டிக்கெட்டு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது சாதா டிக்கெட் இல்லை மேடம், இது வந்து ஒரு ஐட்டம். ஸோ எங்களை மாதிரியான பீப்புள்ஸ் அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு தடவை டவருக்குள்ள வந்து இந்த மாதிரி பிளாக் ஹோலில் ஸ்டக் ஆகப்பட்டாங்களோ இவங்க எல்லாருமே வந்து அவைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவருக்குள்ளேயும் வெளியவும் எப்போ நினச்சாங்களோ அப்போலாம் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க முடியும். பட் நார்மல் பீப்புள்ஸால் அப்படி பண்ண முடியாது. இந்த டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் வந்து நார்மல் பீப்புள்ஸால் டவருக்குள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். பட் நீங்கள் ஒரு விஷயத்தில் பண்ணணும் என்னென்னா அவைக்கன் பீப்புள்ஸால் மட்டும் தான் டவர் வந்து கிளைம் பண்ண முடியும். நார்மல் பீப்புள்ஸால் ஜஸ்ட் அந்த டிக்கெட்குரிய ஃப்ளோருக்குள்ள வந்து என்ட்ரி மட்டும் தான் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரெஸ் ரிப்போர்ட் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, என்னப்பா அது சுற்றி மான்ஸ்டர்ஸாக இருக்குங்கிறீங்க, எந்த பைத்தியமாக அந்த டவருக்குள்ளே என்ட்ரி ஆவானா,
சரி அதை கூட விடுங்க, டவருக்குள்ளே போயிட்டு வந்து நீங்களே இந்த டவர் என்ன, இது எதுக்காக இங்கே உருவாச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க அஃபிஷியல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த டவர் என்ன, இது எதுக்காக இங்கே உருவாச்சா அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு ஃபீமேல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண உள்ளேருந்து அப்படியே தங்க காசு வைரூரிய மாணிக்கங்கள் எல்லாமே பயங்கரமாக கொட்டி அந்த ஸ்டேஜே நிரப்ப மொத்த ஃபர்ஸ்ட் போடுறது சீட்டை வந்து எந்திரிச்சு அப்படி ஜொல்லு உதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். அங்கே இருக்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சொல்லுவார், எங்களால் ஒரே ஒரு விஷயத்தை நிச்சயமாக சொல்ல முடியும், என்ன அப்படின்னா இந்த டவர் வந்து உள்ள போகிற ஒருத்தருக்கும் பனைமூளை புரிய வைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் வந்து 10 வருஷத்துல இருந்து ப்ரெசன்ட் டேக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன அப்படின்னா இந்த பிளாக் டவர் டிக்கெட் இருக்குல்லையே, அதாவது நான் ஒரு எல்லோ டிக்கெட் வந்து சொல்லி தெரியுமா, டவருக்குள்ள ஆர்டினேட் பீப்புள் போனால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிக்கெட்டோட நேம் தான் வந்து பிளாக் டவர் டிக்கெட். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 115 மில்லியனாக இருந்தது, இப்போ வந்து 200 மில்லியனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவேக்கன் அசோசியேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிக்கெட்டை வாங்க இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இது மறுபடியும் ரேட் ஏறக்குள்ளே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஷாப் ஓனராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எதை நோக்கியோ போயிட்டு இருக்க தெரியல அப்படின்னு சொல்லி அந்த நியூஸை பார்த்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ உடனே இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்க எல்லா வெஜிடபிளுக்கும் பார்த்தீங்கன்னா பில்லு போட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசுகிறாங்க, மக்கள்லாம் வந்து உயிரை பணைய வச்சு காசு சம்பாதிப்பாங்களாம், ஆனால் இவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே 200 மில்லியன் வேணுமா, ஏப்பா இது உனக்கே அக்கிரமா தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி கேட்க வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஒரு நர்வஸான ஸ்மைலோடய சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்ம ஆளோட ஹீரோ. எஸ் காய்ஸ், நம்ம டவரில் சிக்கி செத்து சொன்னா 150 நாளாக சொன்னா தெரியுமா, அவன் தான் அவன். இப்போ ப்ரெசென்ட் டயத்தைப்படி இவன் டவருக்குள்ள வந்து போல. ஸோ இவனோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக் சின்ஜோ. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 வயசாக வந்து ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு காய்கறி வெளியே வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா செல் எடுத்து வந்து பார்க்குறான், ஓகே டியூஷன் ஃபீஸை கழிச்சிட்டு இன்டர்நெட் ஃபீஸ் ரெண்ட் ஃபீஸ் எல்லாத்தையும் கழிச்சிட்டா மொத்தமாக அக்கௌண்ட்டில் வந்து 12 மில்லியன் இருக்குது. இப்படியே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போனால் நான் எப்போ டிக்கெட்டை வாங்கி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓ இந்த பைபிள் டிக்கெட் வாங்குதா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மேலே ஏறினா நின்று டவரை திரும்பி பார்த்தா அப்படியே ஏக்கத்தோடு சொல்லுவான், இப்படியே ப்ரைஸ் போயிட்டுருக்கே உண்மையிலே நான் டிக்கெட் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு அந்த டவரை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனசாட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்பிக்கையெல்லாம் அவனுக்கு அப்படியே பயங்கரமாக குறைஞ்சி ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் முடியாது போலே அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் டக்குன்னு மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகுது. இப்படிலாம் சொல்லவே கூடாது, பாக்ஸின்வான் விட்டு கொடுத்துடாதா விட்டு கொடுத்துடாத, நம்பிக்கை தான் எல்லாம், நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உத்வேகப்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கையிலே காய்கறியை பற்றி பேசுவான். ஒரு வழியாக வெஜிடபிள்ஸை எப்படியோ அலைஞ்சிருந்து பயங்கரமாக காசு மிச்சம் முடிச்சிருக்கிற லோவான ப்ரைஸ்க்கு வந்து வாங்கிட்டோம், ஆனால் இப்படியே வாங்கிட்டு கட்டுப்படி ஆகுமா, பேசாமல் இதை நம்ம வீட்டிலே பிளான் பண்ணால் என்ன, இந்த வெஜிடபிள்ஸோட விலையை ரைஸ் ஆகுதுன்னு சொல்லி இப்போ கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவன் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவன் பார்த்த ஒரு ஆடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வெஜிடபிள் க்ரோ ஃபார் ஹோம் யூஸ் ஆடு. ஸோ நம்மளால் அப்படியே பார்த்துட்டு சொல்லுவான், இந்த மாதிரி கமர்ஷியல் ஆடில் தானே வந்து நம்ம ஃபேவரட்டான ஐடியில் வந்து நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்து யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவோம், ஓகே இப்போலேருந்து முடிவு பண்ணடா பணத்தை வந்து சேர்த்து வைக்கிற அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம டவருக்குள்ள என்ட்ரி ஆகிறோம், அதுக்கப்புறம் வாய்ப்பு எப்படி வருதுன்னு மட்டும் பார்ப்பேன், யாருக்கு தெரியும் என் டேலண்ட்டை பார்த்துட்டு பெரிய பெரிய கில்டு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்போனா என்னை வந்து இவன் எனக்கு தான் அவனுக்கு அதில் அடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் இல்லை நான் மட்டும் டவர் வந்து கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கற்பனை அப்படியே வேற என்கிட்ட இதுவாக பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து ஓடுது, பாக் ஜின்வான் இந்த டவரை வந்து முதல்ல கிளியர் பண்ண ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரியாவை சேர்ந்த பாப்புலரான ஐடலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளால் அப்படியே ஒரு ரிங்கோட வந்து சொல்லுவான், நான் உங்க கூட வாழ்நாள் முழுக்க இருக்குன்னு ஆசைப்படுறேன், ஒரு ஃபேனாக மட்டும் இல்லை ஒரு வாழ்க்கை துணையா அப்படின்னு சொல்லி நம்மளால் ஒரு பயங்கர டைலாக் வந்து அப்படியே பேசுகிறான். ஸோ பார்த்தா நம்மளால் மொத்தம் கற்பனை அப்படியே வில்லத்தனமாக நம்மளால் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் அப்படியே சொல்லுவான், ஓகேடா விட்டு கொடுத்துறாதா இதை இப்படியே கீப் அப் பண்ணு நம்ம அண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஏதோ பிளாக் கலரில் வருது, என்னடா உத்து பார்த்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடக்கு அந்த பெருசாக வந்து நம்மால் ஃபுல் ஷாக்கில் என்னன்னு திரும்பி பார்த்தா அதாவது அவங்க பிளாக் ஹோல் வேனிஷிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேனிஷிங் அப்படின்னா என்னன்னா இந்த ஃபஸ்ட்டு ஹண்டர்ஸ் நான் வந்து சொன்னேன் தெரியுமா, ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி வந்து பிளாக் ஹோலால் ஸ்டக் பண்ணிட்டு திரும்ப அந்த டவர்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஹண்டர்ஸை வந்து கூப்பிடுவாங்க, அதாவது டிக்கெட்டால் உள்ளே போகாமல் இருந்தவங்க வந்து இந்த மாதிரி இழுக்கப்பட்டவங்க மட்டும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பினானி மனுக்கு வந்து ஒரு பிளாக் ஹோலுக்கு இந்த மாதிரி உள்ள உறிஞ்சப்படுற பினானி மனுக்கு வந்து வேனிஷிங் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருப்பாங்க. நம்மால் பார்த்தோன்னா வேனிஷிங்கா
இதான ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்டர் உள்ள இழுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அப்படியே பார்ப்போம். ஓ இது என்னைய கூட்டி போய் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் சொல்லுவான், நான் தான் பாக் ஜின்வான், என் உயிரை பணைய வச்சு டவர்ல ஏற நான் ரெடி, பிளாக் ஹோல் என்னை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே நடக்காது. ஐ மீன் பயங்கர ஃபோர்ஸோட வந்திருக்கும், பயங்கரமாக காற்றுல அடிச்சிருக்கும். ஆனால் நம்மளால் திரும்ப சக்கே பண்ணாது. நம்மளால் என்னது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு பிளாக் ஹோல் சுருங்குமா, நம்மளால் பதினேன் ஏன் இருக்கிற இன்னும் உள்ளே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே ஓடி அதை நோக்கி ஓடிட்டே சொல்லுவான், ஆப்பர்ச்சுனிட்டி விட்றக்கு நான் பைத்தியக்கார இல்லை, நீ என்னை எடுத்துக்காட்டி என்ன, நான் உள்ளே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே பிளாக் ஹோல் நோக்கி குதிக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவான். ஸோ டக்குனு ஏதோ இடத்துல பயங்கர பிளாக் அவுட் ஆகிட்டு விழுகும்போது தரையில் வந்து விழுவான். நம்மளால் அப்படி தலையில் வந்துட்டு அப்படியே மெல்ல கண்ணு முழிப்பான். டவருக்குள்ள வந்துட்டுனா எங்கே கேண்டில்ஸ் எல்லாம் எங்கே, மார்பிள் ஃப்ளோர்லாம் எங்கே, பேலஸ் எங்கடா ஃபுல்லாக எக்யூப்மெண்ட் போசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல் இடத்துல சுற்றி பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, வெறும் மண் சுற்றி பாடுற வெறும் ஒளின்னு சொல்லி கட்டான் தரையில் வெறும் காற்று மட்டுமே இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஆள் வந்து இருப்பான். நம்ம ஆள் அப்படியே கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணுவோம். பார்த்தோன்னா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் கேவ் காய்ஸ், ஒரே ஒரு சூரிய லைட் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஜெயினானிக்கான ஹோல்லேருந்து கீழே வந்துட்டு இருக்க நம்ம ஆள் அப்படியே தரையில் எந்திரிச்சு நின்று வெறும் ஒன்றுமே இருக்காது. தனியாக ஏதோ பாலைவனத்தில் நிற்குமா நம்ம ஆள் அப்படியே நிற்பானா, அப்படியே மேலே அப்படியே சூரியனை பார்த்து வந்து சொல்லுவான், என்னடா அது என்ன நடக்குது, எங்கடா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி நம்ம மாலை இந்த இடத்துல கத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல்லேருந்து வெளியே போகுது. ஸோ சுற்றி அவன் இருக்க இடமே மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக மரம் கூட ஒன்றுமே கிடையாது, அதுவே ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த சீன் வந்து மூவ் ஆகும். வந்து அங்கே இருக்க ஒரு பிளாக் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து போகுது. ஸோ இந்த டவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் பால் வந்து பிளிங்க் கலர் லைட்டாக ஆரம்பிக்க அங்கே ஷேடோவில் வந்து ஒரு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் ஃபிகர் வந்து வெளியே வருது. ஸோ இந்த கிறிஸ்டல் பால் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கிறிஸ்டல் பால் ஏதோ டவரில் சேஞ்ச் இருக்க மாதிரி வந்து டிடெக்ட் பண்ணுது, இது சரி கிடையாது, அஸ் எ டவர் மேனேஜராக நம்ம உடனே சேஞ்சை வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அந்த கிரியேச்சர் வந்து இறங்க அப்படியே அந்த சீன் கட்டாயி நான் மேலே தலையை சுரிஞ்சிட்டு இருக்கேன், என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சாப்டர் வந்து கட்டாகும் கைஸ். ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஸ்டோரி தான் கைஸ், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக லைட் ஹார்ட்டாக வந்திருக்கும், ரொம்ப சீரியஸான ஸ்டோரி கிடையாது. ஸோ அதனால இந்த ஸ்டோரி வந்து செலக்ட் பண்ணி போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி எங்கெங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்காம செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகும். ஸோ கைஸ் பாய், உங்களை அடுத்த வீடியோ வந்து சீக்கிரமாக சந்திக்கிறேன்.